நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷை தன்னுடைய கைக்குள்ள வைக்கணும் அப்படிங்கறக்காக பாகிஸ்தானுடைய சதி இப்போ அம்பலமாயிருக்கு. திட்டவட்டமா வெளியே வந்திருக்கு நண்பர்களே. கையும் களவுமாக பாகிஸ்தான் சிக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு சாதகமாக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல வங்கதேசத்துல லேட்டஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான். இது ரொம்ப தப்பு, இந்தியா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோவுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோக்கள் போடுறோம். அங்கேயும் நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வங்கதேசத்திலிருந்து நம் நாட்டுக்கு எதிரான குரல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. அது மட்டும் இல்லாமல் தற்போது மீண்டும் வங்கதேசத்தில் வன்முறை வெடிச்சிருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல தான் வங்கதேசத்தை கைக்குள்ள வைக்க பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI செய்யும் சதி வேலைகள் குறித்த பகீர் திட்டம் வெளியாயிருக்கு. நேற்று கூட இது தொடர்பான வீடியோக்களை நம்ம போட்டிருந்தோம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு அடுத்ததான் பல தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியான உடனேயே உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ண கொண்டு வந்திருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போது வங்கதேசத்தில் வன்முறை வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வன்முறைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பல வீடியோக்களில் பேசிட்டோம். இருந்தாலும் சுருக்கமாக ஒரே லைனில் நான் சொல்லி முடிச்சிடறேன் நண்பர்களே. அதாவது வங்கதேசத்தில் வருகிற 2026 பிப்ரவரி 12 பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. டாக்கா 8 தொகுதி வேட்பாளராக ஷெரீப் உஸ்மான் ஹாடி அப்படிங்கிற மாணவர் தலைவர் களமிறங்கினாரு. இன்கிலாப் மஞ்சா அப்படிங்கிற மாணவர் போராட்ட குழுவை சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு மாணவர் போராட்டத்தை முன்னின்றி வழி நடத்தியவர்கள ஒருவர். இந்த நிலையில் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டாரு. காயமடைந்த அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. அங்கே அவர் இறந்தாரு. இதுதான் தற்போதைய வன்முறைக்கு முக்கிய காரணம். கொலையாளிகளை கைது செய்ய கோரி டாக்கா உள்பட பல்வேறு பகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள், மாணவர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பத்திரிகை அலுவலகங்கள், இந்திய துணை தூதரக அலுவலகம் மற்றும் இந்திய துணை தூதருடைய வீடு மீது கல் வீசப்பட்டுச்சு. இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டாங்க. அதனை குறிப்பா இந்து இளைஞர் ஒருவர் அடிச்சு கொன்னு அது பத்தாதுன்னு எரிச்சு கொலை செஞ்சதெல்லாம் கூட நம்ம நேற்றைய வீடியோல பார்த்திருந்தோம். இதுக்கு முகமது யூனிஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இது தொடர்பாக அவர் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாரு. அதை அடுத்த செய்தியில வரப்போற செய்தியில பார்க்கலாம் நண்பர்களே. இன்னொரு பக்கம் வங்கதேசத்துல கடும் பதற்றம் தான் நிலவிட்டு வருது. வன்முறை கட்டுக்கடங்காமல் இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் வங்கதேச வன்முறை தொடர்பான திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு. வங்கதேசத்தில் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழலின் பின்னணியில பலருடைய சதி திட்டம் இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல இந்த வன்முறையை கட்டுப்படுத்த முகமது யூனிஸுடைய இடைக்கால அரசு விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால பயங்கரவாத சக்திகள் பங்களாதேஷ்ல வன்முறையை அரங்கேற்றி வருவதாக தகவல்களும் வெளியாயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இருக்குல்ல, அவங்க வங்கதேசத்தை தன்னுடைய கைக்குள்ள வைக்க சதி திட்டம் தீட்டி செயல்படுவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, வங்கதேசம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்லேருந்து தனி நாடாக பிரிஞ்சிச்சு. பங்களாதேஷ் தனி நாடாக 1971 உதயமாச்சு. அப்போது நம் நாட்டின் இராணுவம் தான் பாகிஸ்தான் இராணுவத்தை சரணடைய வைத்து பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டை உருவாக்குனாங்க. இதனை எடுத்து பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தற்போதைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் அதை மாற்றியிருக்கிறாரு. பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்ட தொடங்கினாரு. நம் நாட்டை எதிர்த்து கொண்டு பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டினாரு. இது நம்முடைய நாட்டுக்கு சிக்கலாக பார்க்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய உளவுத்துறையான ISI சிறப்பு பிரிவு வங்கதேசத்துல செயல்பட்டு வருது. அதாவது தலைநகர் டாக்காவில் பாகிஸ்தானுடைய தூதரகம் இருக்கு. அங்கேதான் அந்த உளவுத்துறை சிறப்பு பிரிவு செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அந்த பிரிவில் பாகிஸ்தானுடைய இராணுவம், உளவுத்துறை அதிகாரிகள் செயல்பட்டு வர்றாங்க. தற்போதைய நிலவரப்படி தமக்கு கிடைச்ச தகவலின்படி பார்த்தோம்னா அந்த தூதரகத்தில் ஒரு பிரிகேடியர், 2 கர்னல்கள், 4 மேஜர்கள் மற்றும் பாகிஸ்தான் கடற்படை மற்றும் விமானப்படையை சேர்ந்த பல அதிகாரிகள் இடம்பெற்றிருக்காங்க. இந்த பிரிவு பாகிஸ்தானுடைய கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் ஷஹீர் சம்சாத் மிர்சாவின் 4 நாள் வங்கதேச பயணத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷஹீர் சம்சாத் மிஸ்ரா மற்றும் மூத்த உளவுத்துறை அதிகாரிகள், வங்கதேசத்தின் தேசிய பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் ஆயுதப்படை உளவுத்துறையின் அதிகாரிகள் கூட ரகசிய மீட்டிங் நடத்தி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்காங்க. மேலும் வங்காள விரிகுடாவில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி நம்முடைய நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பற்றியும் இந்த மீட்டிங்குடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் தற்போது வங்கதேசத்தில் பொது தேர்தல் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, இருந்தாலும் அதை நடத்துறதுக்கு முகமது யூனிஸுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் வங்கதேசத்துல ஒரு புதிய அரசு வந்துச்சுன்னா பாகிஸ்தானுடனான உறவு மீண்டும் சீர்குலைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இரண்டு பேருமே, அதாவது இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிஸ் அவர்களும் பாகிஸ்தானும் நினைக்கிறாங்க. அதனாலதான் பாகிஸ்தானும் கூட வங்கதேசத்துல தேர்தலை விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. எனவே பங்களாதேச கைக்குள்ள வைக்க முகமது யூனிஸ் கூட சேர்ந்து பாகிஸ்தானுடைய உளவுத்துறை பெரிய சதியில ஈடுபட்டு வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த கலவரம் என்னவோ அந்த மாணவர் தலைவர் இறந்ததுனால அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அதுக்கப்புறமா நடக்கும் சம்பவங்கள் எல்லாமே முகமது யூனிஸ் அரசுக்கு தெரிஞ்சும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISIக்கு தெரிஞ்சும் தான் நடக்குது. இவங்க இரண்டு பேரும் சேர்ந்துதான் கலவரம் பொங்கி வரட்டும். இந்த சமயத்துல நம்ம ஷேக் ஹசீனா அவர்களுடைய தலையையும் இந்தியா தலையும் நம்ம உருட்டுவோம், ஏதாவது ஒண்ணு பண்ணி மற்றவங்க மேல பழிய போட்டா தானே இது சாத்தியமாகும் அப்படிங்கிற விதமாக அந்த போராட்டக்காரர்களையே இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்க சொல்லி இந்தியாவை துண்டாடுவோம், இந்தியாவை உடப்போம், அப்படி இப்படிலாம் பேசுங்கன்னு சொல்லி ISI அமைப்பும் முகமது யூனிஸ் அரசும் பேசி வருவதாக தகவல் வெளியாயிருக்கு. இதே வேளையில தான் நம்ம மேல எந்த ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி முகமது யூனிஸ் அவர்கள் இந்தியாவுக்கு சாதகமான ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது நேற்றைய தினம் நாம வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, வங்கதேசத்துல இந்து இளைஞரை அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு. இது தொடர்பாக தான் முகமது யூனிஸ் அவர்கள் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அடிச்சு கொண்ட சம்பவத்துல 7 பேரை நாங்க கைது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. வங்கதேசத்துல இந்து இளைஞரை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக நாங்க 7 பேரை கைது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, மைமன் சிங் மாவட்டம் பலுகாவுல 27 வயதான சனாதன இந்து தீபு சந்திரதாஸ் அடித்து கொல்லப்பட்ட வழக்குல ராபிட் ஆக்ஷன் பட்டாலியன் படையினர் சந்தேகத்தின் பேர்ல 7 பேரை கைது செஞ்சிருக்காங்க. RAB வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, அதாவது ராபிட் ஆக்ஷன் பட்டாலியன் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி லிமோன் சர்க்கார், தாரிக் ஹுசைன், மானிக் மியா, எர்ஷாத் அலி, நிஜிமுத்தீன், அலோம்கீர் ஹுசைன், மிராஜ் ஹுசைன் ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. RAB பல்வேறு இடங்கள்ல தேடுதல் வேட்டைகளை நடத்தி வந்ததாகவும் சந்தேக நபர்களை கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னும் முகமது யூனிஸ் அரசு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தான் மறைந்த மாணவர் தலைவரான ஷெரீப் உஸ்மான் ஹாடியுடைய இறுதி சடங்கு இன்னைக்கு நடைபெற இருக்கு. இன்னைக்கு பிற்பகல் 2 மணி அளவுல இறுதி சடங்கு பிரார்த்தனை நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கும் தெற்கு பிளாசா பகுதியில் முகமது யூனிஸ் தலைமையில் இந்த பிரார்த்தனை நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஹாடி படித்த டாக்கா பல்கலைக்கழகத்துக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு மற்றொரு பிரார்த்தனை நடைபெறும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. பின்னர் பல்கலைக்கழக வளாகத்திலேயே அவருடைய உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் அப்படின்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாயிருக்கு. இதன் காரணமாக டாக்காவில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல இந்த மாணவர் தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் இங்க போராட்டம் எடுத்துச்சு இல்லையா, அன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு பாத்தீங்கன்னா 2 பத்திரிகை அலுவலகங்கள்ல புகுந்த கும்பல் அங்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் உள்ளே சிக்கிய நிலையில சுமார் 4 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் தீயணைப்பு துறை மற்றும் ராணுவத்தால மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது புரோதாம் ஆலோ மற்றும் தி டெய்லி ஸ்டார் ஆகிய முன்னணி பத்திரிகை அலுவலகங்களை அடிச்சு நொறுக்கி தீ வச்சாங்க. கட்டிடத்துக்குள்ள இருந்த ஊழியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உள்ளே சிக்கிய நிலையில சுமார் 4 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் தீயணைப்பு துறை மற்றும் ராணுவத்தால மீட்கப்பட்டிருக்காங்க. புரோதாம் ஆலோவின் நிர்வாக ஆசிரியர் சஜாத் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதலை வங்கதேச செய்தித்தாள்களுக்கு இருண்ட இரவு அப்படின்னு விவரிச்சிருக்கிறாரு. எங்கள் செய்திகளை இன்று வெளியிட முடியவில்லை. எங்கள் ஆன்லைன் தளம் நேற்று இரவு முதல் முடக்கப்பட்டிருக்கு. 1998 நிறுவப்பட்டதிலிருந்து 27 ஆண்டுகளில் எங்கள் செய்தித்தாளை வெளியிடாமல் இருப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெரிய பேரழிவில் இருந்து மயிரிழையில தப்பித்தோம். இந்த நாடு எங்கு செல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. போராட்டக்காரர்கள் கட்டிடத்துக்கு தீ வைத்ததால் ஊழியர்கள் அங்கேயே சிக்கிக் கொண்டாங்க. எங்களால் சுவாசிக்க கூட முடியல அப்படின்னும் தி டெய்லி ஸ்டார் அலுவலகத்தில் சிக்கிய ஒரு பத்திரிகையாளர் வேதனையுடன் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல சட்டகிராமில் இருக்கும் இந்திய துணை தூதரக அதிகாரி இல்லத்தின் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினாங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறுவதாக இந்தியா மீது பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இசாக் தார் அவர்கள் நேற்றைய தினம் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் பாயும் செனாப் நதியின் நீரோட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் திடீர் மாற்றங்கள் தொடர்பாக இந்தியாவிடம் பாகிஸ்தான் வியாழக்கிழமை விளக்கம் கோரிய நிலையில வெள்ளிக்கிழமையப்போ இசாக் தார் அவர்கள் இந்தியா தொடர்ந்து எல்லை மீறுது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர் கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. சிந்து மற்றும் அதன் துணை நதிகளில் நீர் பகிர்வை சுமூகமாக நிர்வகிக்க உலக வங்கியின் மத்தியஸ்தின் பேர்ல இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 1960 சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கையொப்பமாச்சு. கடந்த ஏப்ரல்ல ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாத ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தும் வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இஸ்லாமாபாத்ல செய்தியாளர்களிடம் இசாக் தார் அவர்கள் நேற்றைய தினம் பேசினாரு. அப்போது
சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா கடந்த ஏப்ரல்ல தன்னிச்சையாக நிறுத்தி வச்சுச்சு. இப்போது ஒப்பந்த மீறல்களின் மூலம் அதன் மையப்புள்ளியை தாக்குகிறது இந்தியா. இது பிராந்திய சிறத்தன்மை, சர்வதேச சட்ட இணக்கத்துல எதிர்மறை தாக்கத்தை தூண்டுது. பாகிஸ்தான்ல விவசாய பணிகளுக்கு முக்கியமான காலகட்டத்தில் செனாப் நீரோட்டத்தில் இந்தியாவுடைய நியாயமற்ற செயல்பாடுகள் அச்சுறுத்தலாக அமைஞ்சிருக்கு. இதுவே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கடிதம் எழுத காரணம். பாகிஸ்தான்ல வெள்ளம் அல்லது வறட்சி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நீரோட்டம் சார்ந்த தரவு பகிர்வு, கூட்டு கண்காணிப்பை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.